எங்க சின்னம் எப்போதும் எங்கள் எண்ணம் விவசாயி தான். சின்னத்தை பரலேசி பறிச்சுக்கிட்டேன். ஆனா நாங்க போருக்கு கிளம்புறோம். கடைசி இடத்துல ஆயுதங்கள் பறிக்கப்படுது. நிராயுத பணி நிறுத்தப்படுறோம். ஆயுதங்கள் பறிக்கப்பட்ட போது நாங்கள் ஆயுதமாக உருமாறுறோம். அதே போல எந்த சின்னம் கிடைச்சாலும் தான், செருப்பு கிடைச்சாலும் தான், பழக்கம் கிடைச்சாலும் தான் வெளுத்து வாங்கணும். நீ பேய் பிசாசு சொல்றல, பேய் இருக்கும் பிசாசு இருக்கும்னு, அந்த பேயின் முகத்தை சின்னமாக கொடுத்தால் கூட மக்கள் தேடி வந்து நாம் தமிழ் அடிச்சு போடுவான். நாங்கள் மக்கள் இந்த மக்களுக்காக வந்தவர்கள். ஊடகங்கள் அதாவது 5 இடங்கள் பாஜக வெற்றி பெறும். நானும் கேட்கிறேன், எந்த இடம் 5 இடம் சொல்லுங்க, எந்த இடம் 5 இடம்? ஒண்ணும் இல்லை. இப்ப பாஜக கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஐயா ஜி.கே. வாசன். வருஷத்துல 364 நாள் சும்மாவே இருப்பார். 5 நாள் பயன்படுவார். அந்த 5 நாள்ல ஒரு நாள் தான் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. வாங்க, நீங்க தான் பெரிய தலைவராமல கேள்விப்பட்ட கூட்டணிக்கு வாங்க. அவரை வச்சுக்கிட்டு அவரு இது அந்த பக்கம் சரத்குமார். அவர் போன முறை கமலஹாசன் கூட்டணி போட்டுட்டு கமலஹாசன் கேரள மனப்பான்மையோட எடுத்து கொடுத்துட்டார் 40 இடத்தை. ஐயோ, இங்கிட்ட இடத்துக்கு நான் எங்க போவேன், எங்க இடத்த நீங்களே வச்சுன்னு திரும்ப கொடுத்துட்டார். அந்த சரத்குமார கூட்டணி கூப்பிட்டாங்க. கூட்டணிக்கு வர ஒத்துக்கிட்டு நடுராத்திரில உட்காந்து யோசிச்சிருக்காரு 2 மணிக்கு. நாம எதுக்கு கூட்டணி போய் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு கட்சியாவிட்டு கொடுத்து போயிட்டானே. தூங்கின ராதியாவை எழுப்பி, ஏமா இந்தாமா எந்திரிமா, நான் பாஜக கூட போகலாம்னு இருக்கேன், நீ எங்கேயாவது போய் தொலை, எனக்கு தூங்க விட்டு அம்மா. காலையில் வந்து என் மனைவியே ஒத்துக்கொண்டா. என் மனைவியை விட நான் யார்கிட்ட கேட்கணும்? கட்சியில பொதுக்குழு ஒன்று இருக்குடா, சிறைக்குழு ஒன்று இருக்குது, அதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறேன் முடிஞ்சு. அந்த சரத்குமாரோட மக்கள் கட்சி, அந்த பக்கம் வந்து இவங்க ஐயா ஜி.கே. வாசன், இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு மெகா கூட்டணி அமைச்சு 18 விழுக்காடு வாக்களை பரப்போதான் பாஜக. கால கொடுமை. எம்ஜிஆர் செத்து போன செய்தி நாட்டில் போய் சேரல. ஆண்டிவட்டி பக்கம் போய் எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னா, நேற்று கேட்டிவில பார்த்தா எம்ஜிஆர் நல்லா டான்ஸ் ஆடி இருந்தாரு. நீ எங்க வார்த்தையால போய் செத்து போட்டான்னு சொல்றீங்க. யார் சொல்றா? மக்கள். அவரை அறியாம சொன்ன நம்ப முடியுமா உங்களால? 2016 கடலூர்ல ஒரு மூதாட்டி போய் ரெட்டலைக்கு ஓட்டப்பட்டு வெளில சொல்றான். நான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன்பா, எம்ஜிஆர் போய் சொல்லிட்டுதான் 2016 அங்க வேலை பார்த்த வாத்தியார் சொல்ற. அதே மாதிரி 500 ரூபாய் தாலும் 1000 ரூபாய் தாலும் செல்லாது, பணம் எல்லாம் செல்லாது. அறிவிச்சவன கருப்பண ஒளிஞ்சிடும். 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். 50 நாட்களுக்கு உள்ளாக கருப்பணத்தை ஒழித்து விடுவேன். அப்படி கருப்பணத்தை ஒழிக்க முடியாவிட்டால் என்னை பெட்ரோல் ஊற்றி குறைத்து விடுங்கள் சொன்னது நரேந்திர மோடி. 50 நாள்ல கருப்பணத்தை ஒழிச்சிருவேன், இதனால என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துரு. யார் சொல்றா? நரேந்திர மோடி. நாட்டு மக்கள் யோசிக்கிறான். 50 நாள்ல கருப்பணம் ஒழிஞ்சிடும். அப்படி ஒழியல்னா கூட நாட்டை பிடிச்ச பீட ஒழிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் நாட்டு லாபம் தான். அப்ப நம்ம ஆதரிக்கலாம். மக்கள் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டார்கள். 50 நாள் கழிச்சு கருப்பணம் இந்தியாவை ஒழியல. ஆனா நாட்டின் பொருளாதாரம் ஒழிஞ்சிருச்சு. பொருளாதாரத்தை மீட்க முடியல. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒண்ணுக்கும் ஆகல. ஏதோ பெட்ரோல் சொன்னீங்க, அதையாவது பண்ணுங்க, ஒரு 6 நாள் இருக்கட்டுமே அப்படின்னு மக்கள் கேட்கிறார். 50வது நாள் சரியாக நரேந்திர மோடி பெட்ரோல் டீசலுடைய உயர்த்திட்டார். எப்பேற்பட்ட பிரதமர்! வெற்றி, அமோக வெற்றி. பண மதிப்பிழப்பு வெற்றி பெற்று விட்டது. டிமானிசேஷன் சக்சஸ்ஃபுல். எப்படி சொல்றீங்க? யார் கொண்டாடி பத்தினியோ அவன் கண்களுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவா என்று வடிவேல் சொன்னது போல, எவன் தேச விரோதி இல்லையோ, எவன் ஆன்டி இந்தியன் இல்லையோ, எவன் நகர்ப்புற நக்சல் இல்லையோ, எவன் சமூக விரோதி இல்லையோ, அவன் கண்களுக்கு மட்டும்தான் வெற்றிகரமான திட்டமா தெரியுமிட்டான். எவ்வளவு கேள்வி குத்து. இப்ப ஜார்க்கண்ட்ல அங்க பொது சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அங்க என்ன கதின்னா, தங்கச்சி குறிப்பிட்டு சொன்னது போல, அங்க அத்தை மகளை மாமன் மகளை திருமணம் செய்ய முடியாது. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எவனும் பொண்ணு தரல, காதலிச்ச பொண்ணு நமக்கு செட் ஆகல, சரி அத்தை மகளை மாமன் மகளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு பார்த்தா, அந்த பொண்ணை விரும்பி நான் மாமாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து பண்ணு. அது ஒத்த காலில் இல்லா கூட ஐயா மோடி ஐயா அவங்க கல்யாணம் பண்ண விட மாட்டார். அப்ப நரேந்திர மோடி மாதிரி, யோகி ஆதித்யநாத் மொட்டை மாதிரி
நாமும் மொட்டையா சுத்த வேண்டிய. இதுக்கு பேர் என்ன? இதுதான் மோடி சர்க்கார், பாரதிய ஜனதா ஆட்சி. அந்த பாரதிய ஜனதா இப்ப என்ன அறிவிக்கிறேன், இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை பேசக்கூடாத வேலையில சரியா நரேந்திர மோடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கிறாரு, குடியுரிமை சட்ட திருத்தம் அமலாக்கம் செய்யப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட திருத்தம் இன்றைக்கு நள்ளிரவு முதல் அமலாக்கம் செய்யப்படுதுங்கிறது. அந்த குடியுரிமை சட்ட திருத்தம் ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க ஜாகின் பார்க் அமைச்சு இஸ்லாமிய சொந்தங்கள் போராடினோம். இஸ்லாமிய சொந்தங்கள் போராடினாங்க, எல்லா தரப்பு மக்களும் வீதி நின்னாங்க. ஏன்னா அந்த சட்ட திருத்தம் மதத்தை அளவுகளால் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் குடியுரிமை தருவதற்கான வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுபடி குடியுரிமை நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு, இவ்வளவு வாழ இருந்தா இந்த மாதிரி விதிகளை பின்பற்றினா வழங்கலாம்னு. ஆனா இந்தியாவில குடியுரிமை சட்டத்தை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வெளில வரக்கூடிய இஸ்லாமிய அல்லாதவருக்கு குடியுரிமை, இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு குடியுரிமை கிடையாது. அப்ப குடியுரிமைங்கிற இந்த நாட்டின் அடிப்படை உரிமையில மதத்தை அளவுகளாக பாஜக வைக்காது. இது இந்தியாவின் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஏன்னா இந்தியாவோட அரசியல் சாசனத்தோட 15வது அந்த பிரிவு சொல்லுது, சாதி மதம் என எதன் போல்ட்டும் எந்த குடிமக்கள் மீதும் தீண்டாமை பாரபட்சம் பார்க்கப்படக்கூடாதுன்னு, எந்த குடிமக்கள் மீதும் பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு இந்தியாவோட அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனா குடிமக்கள் யார் என்ற சொல்றதுலயே இங்க மத பாகுபாட்டு நடைமுறை இருக்கு. மத பாகுபாட்டு நடைமுறை. இந்த சிஏவை எதிர்த்து நம்ம பேசணும்னா போராடணும்னா என்ன சொல்றான், தேவையில்லாம போராடுறீங்க. இந்த சிஏவால இந்திய நாட்டு முஸ்லிம்கள் பாதிப்படைய மாட்டாங்க, நீங்க எதுக்கு போராடுறீங்க? அன்பான சொந்தங்களே, இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அடுத்து என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். அந்த என்பிஆர் கொண்டு வந்தாங்கன்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் தொகை குறித்தான விவரங்கள் சேகரிக்கப்படும். அதுக்கு பிறகு என்ஆர்சி, தேசிய மக்கள் தொகை பதிவேடு. அந்த தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் இந்த நாட்டின் 130 கோடி மக்களும் தங்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும். நான் இந்த நாட்டின் பூர்வகுடி என்று சான்று கொடுத்து ஆவணம் கொடுத்து நீங்க நிரூபிக்கணும். ஒருவேளை சான்று இல்லை, ஆவணம் இல்லை, நான் இந்த நாட்டின் குடிமகன் என்று நிரூபிக்க தவறினால் உங்கள் குடியுரிமை ரத்து செய்யப்படும். சொந்த நாட்டில் உங்களுக்கு வீடு இருக்கலாம், நிலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா குடியுரிமை நீ வாழ முடியாது. ஒன்று நாடு கடத்தப்படுவாய், இல்லாவிட்டால் சொந்த நாட்டிலே அகதிகள் முகாமில் அடைக்கப்படுவார். இல்ல திருத்தப்பட்ட சட்டத்தின்படி இஸ்லாமியர் அல்லாதார், முஸ்லீம் அல்லாதவரெல்லாம் திரும்ப குடியுரிமை பெற்றுக்கலாம். அந்த முஸ்லீமுக்கு விதிகளை கொடுக்கப்பட்டதால முஸ்லீம் பெற மாட்டான். அப்ப நாடு முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் குடியுரிமை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். எந்த நாட்டின் நிலைக்காக இஸ்லாமிய ரத்தம் சிந்தி போராடினார்களோ அந்த நாட்டுக்கு இஸ்லாமிய தொடர்பு இல்லைன்னு ஆக்கப்படக்கூடிய நிலை உருவாகும். இது யாரோட செயல் திட்டம்? RSS இயக்கத்தோட செயல் திட்டம்.